பல வருடங்களுக்கு பின் அன்று சாயங்காலம்தான் அவளை பார்த்தேன். நாகரிகமான தோற்றம், ஆனால் முகத்தில் ஏதோ கோபம், இல்லை வருத்தம். தெரிந்த முகமாக இருந்தது, ஆனால் உடனே பிடிபடவில்லை. ஏன்தான் வயதாகிவிட்டதோ என்ற அர்த்தமற்ற எரிச்சல் பிறந்தது. எப்போதும் போல் விளையாட்டு மைதானத்தில் பார்த்ததால் சற்று பொறுத்து தெளிவு பிறந்தது. நோர்லேலா, என் மகளின் பாலிய தோழி, என்னை பார்த்தவுடனே அடையாளம் கண்டு கொண்டாள். ஆண்டி என்று கூவியபடி சிமெண்ட் பெஞ்சில் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். என் மகள் சுந்தரியை பற்றி விசாரித்தாள். அதோ ஊஞ்சல்ல உட்காந்து சிவப்பு கவுன் போட்டிருக்கே, அவளோட பொண்ணு தான். இப்போ 2வது பிரசவத்துக்கு வந்திருக்கா என்று தகவல் தெரிவித்துவிட்டு, உனக்கு எத்தனை குழந்தைங்க என்று விசாரித்தேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்று சிரிக்காமல், என்னது, எனக்கு கல்யாணம் ஆகலை என்று அலட்சியமாக சொன்னவள் பண்ணிக்கவே போறதில்லை என்றால் உறுதியாக. மேலே எதுவும் கேட்டுவிட போகிறேனோ என்று பயந்தவள் போல் சும்மா காத்தாட நடந்து வந்தேன். உங்களை பார்த்ததில் சந்தோஷம் என்றபடி எழுந்து நடந்தாள். நான் மௌனமாக இருந்தேன். யார் பாட்டி என்று விசாரித்தாள் என் பேத்தி. உன்ன மாதிரி குட்டியா இருந்தப்போ உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு என்றேன். அப்போது அச்சிறுமிகள் இருவரும் சேர்ந்து விளையாடினாலும் நட்பு இருக்கவில்லை. அவ்வளவு ஏன், நோர்லேலாவுக்கு எவருடனும் இணைந்து விளையாடக்கூட தெரியவில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேம்மா. நோர்லேலா என்னை இடிச்சு தள்ளிட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பொய் சொல்றா. அழுகை குரலில் சுந்தரி கூறியது உண்மைதான் அன்று அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டிருந்த எனக்கும் தெரிந்தது. போனா போறா, பாவம் என்று சமாதானப்படுத்தினேன். பொய் சொல்றது தப்பு தானேம்மா. நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எனக்கே புகட்டினாள் என் 8 வயது பெண். அவ கூட தினமும் வாராளே ஆரிஸ். அவ நோர்லேலாவை ரொம்ப அடிக்கிறா, பாவம். அதற்கு மேல் என்னால் சொல்ல முடியவில்லை. நோர்லேலாவின் பெற்றோரை அங்கு யாரும் பார்த்தது கிடையாது. அந்த இந்தோனேஷிய வேலைக்காரிதான் அவளுக்கு ஒரே துணை. ஒரு முறை நோர்லேலா ஓடிவர என்மேல் மோதிவிட்டாள். நான் புன்னகைத்தேன். பின்னால் வந்து கொண்டிருந்த ஆரிஸ் அவள் கையை பிடித்து இழுத்து 1 வயதே நிரம்பிய அந்த குழந்தையின் முதுகில் அடிக்க ஆரம்பித்தாள். விடு விடு என்று நான் அலறிய போது, உங்களுக்கு தெரியாது ஆண்டி, இவ ரொம்ப நாட்டி என்றால் அடியை நிறுத்தவில்லை. இந்த வன்முறை அடுத்த 10 வருடங்கள் தொடர்ந்தது. நமக்கு எதுக்கு வம்பு என்று என்னைப் போலவே பல தாய்மார்களும் பாட்டிகளும் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அதற்கும் முடிவு வந்தது. வீட்டுக்கு போவோம் வா என்று ஆரிஸ் அழுத்ததை சட்டை செய்யாது நோர்லேலா விளையாடி கொண்டிருக்க, அலட்சியம் செய்கிறாய் என்று ஆத்திரத்துடன் அவள் முடியை கொத்தாக பிடித்து இழுத்தாள் ஆரிஸ். சிறுமியின் அலறல் மைதானம் முழுவதும் கேட்டது. 5 வயதே ஆகியிருந்த சுதனை அவனை பார்த்துக்கொள் என்று நியமிக்கப்பட்டிருந்தவள் உப்பு மூட்டை தூக்கி கொண்டு வருவாள் அருமையாக. இப்போது அவன் நேர்லேலாவின் நிர்கதியை பார்த்து பெரிதாக அழ ஆரம்பித்தான். ஒரு குழந்தைக்கு இருந்த மனிதாபிமானம் கூட நமக்கில்லையே என்று வெட்கமாய் போயிற்று எனக்கு. இந்த கொடுமைக்கு எப்படி முடிவு கட்டுவது? சற்று இருட்டியதும் நேர்லேலாவின் வீட்டுக்கு போய் அழைப்பு மணியை அழுத்தினேன். எஸ். கதவை திறந்தவளிடம், நான் தினமும் பார்க்கில் உங்கள் மகளை பார்க்கிறேன். அந்த குழந்தையை வேலைக்காரி சித்திரவதை செய்கிறாள். உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான். நான் முடிப்பதற்குள் உள்ளே இருந்து வந்தவர் நேர்லேலாவின் தந்தையாக இருக்க வேண்டும். வயதானவராக தோற்றமளித்தார். என்ன விஷயம் என்று விசாரித்தவுடன் உள்ளே வாங்களேன் என்று உபசரித்தார். சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றபடி நடையை கட்டினேன்.
இவர்கள் இருவரையும் நான் பார்த்ததே இல்லையே என்று என் யோசனை போயிற்று. அதுதான், ஆயிரக்கணக்கில் சம்பளம் கொடுக்கிறோமே, இனி வேலைக்கு வந்தவள் பாடு என்று விட்டுவிட்டார்கள். அடுத்த சில நாட்கள் நூர்லேலா விளையாட வரவில்லை. அவள் வந்தபோது அப்பா உடன் வந்தார். என்னை பார்த்ததும் முகம் சிரித்து போயிற்று. வாயை வைத்துக்கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. ஆரிஸ் வரலையா? அவர் கையை வீசினார். போயிட்டான். குரலில் வெறுப்புடன் நிம்மதியும் கலந்து வந்தது. பெற்ற குழந்தையை சரியாக பராமரிக்க தெரியவில்லையே என்று பிறர் கேலி செய்யும் அளவுக்கு நடந்து கொண்டு விட்டோமே என்ற அவமானம் விரைவில் என்னை கடந்து போனார். அதன் பின்னர் இருவரையுமே காணவில்லை. அந்த பெண்ணை ஹாஸ்டலில் விட்டுவிட்டார்கள் என்று யாரோ சொன்னார்கள். நூர்லேலா கூச்சல் போட்டபடி விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் ஏக்கம் என்று என் கற்பனை போயிற்று. அவள் என்று அப்படி மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கிறாள். நான் பேச்சை ஆரம்பித்தேன். கல்யாணம்தான் வேண்டாங்கிற, ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமே. ஐயோ, வேண்டவே வேண்டாம். நான் வேலைக்கு போகிறப்போ எவன்கிட்டையாவது விட்டுட்டு போகணும். அவள் அடித்து கொல்லுவா. சிறு வயதில் பட்ட துன்பங்கள் அவளை எவ்வளவு தூரம் காயப்படுத்தியிருக்கிறது. பிறகு மெல்லிய குரலில் சொன்னார், ஆண்டி, அன்னைக்கு நீங்கள் மட்டும் எங்கள் வீடு தேடி வந்து அந்த அம்மா கிட்ட நான் அனுபவித்த கொடுமை பற்றி சொல்லிருக்காட்டி என்னை கொன்னே போட்டிருப்பா அந்த பழிகாரி. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஏன் பல வருடங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள்? எல்லோரும் என்கிறார்களே, உங்கள் குழந்தையை யாராவது இப்படி கொடுமைப்படுத்தினால் பொங்கி எழமாட்டீர்களா என்கிறார்களே. குழந்தைங்களை பாரம்னு நினைக்கிறவங்க தத்தெடுத்துக்க கூடாதா? அவள் குரலில் ஏக்கம் இரக்கமில்லை. இயந்திரம் பேசுவது போல் இருந்தது. இவள் யாரை சொல்கிறாள்? அவளே விளக்கமும் அளித்தாள். நான் யாரோ அனாதையாம். எங்கிருந்து பொறுக்கினாங்களோ சாப்பாடு போட்டு படிக்க வச்சா அவங்க கடமை முடிஞ்சுன்னு நினச்சாங்க எங்கள் வீட்டில். அவள் குரலில் அளப்பற்ற வெறுப்பு. நான் அன்பாக வளரலை. சின்ன வயசில் எனக்கு கிடைக்காததை இன்னொரு குழந்தைக்கு என்னால் எப்படி ஆண்டி கொடுக்க முடியும்? கண்கள் சுருகியிருந்தன. இப்போவாவது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் நம்ம கூட பேச ஒருத்தன் இல்லையேன்னு இருக்கும். ஆனால் அவனும் அடிக்க ஆரம்பித்தா எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே. அதான் கல்யாணமும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம்னு இப்படியே இருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் வீட்டுக்கு வாயேன் லேலா, சுந்தரி உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவா என்று ஏதோ சொன்னேன். மனம் கனத்திருந்தது.